Disclaimer, இது வந்து வெறும் educational purpose மட்டும்தான், professional advice கிடையாது. This is for only educational purposes and not a professional advice. Hi all, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து topical anesthetics. Topical anesthetics அப்படின்னா வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து பெரிஃபரல் நர்வ்ஸ், அதாவது கடைசியில் அந்த நர்வோட எண்ட் அந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகி பெயின் சென்சேஷனை வந்து குறைக்கும். ஓகேங்களா? இது வந்து பெயின் ஸ்டிமுலையை மட்டும்தான் குறைக்கும். அதுவும் வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயர்ல இருக்க எய்தர் ஸ்கின் இல்லை மியூக்கோசால. இது வந்து எங்க ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கேலிங் அண்ட் இல்லாட்டி வந்து இன்ஃபில்ட்ரேஷனோ இல்லை பிளாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மியூக்கோசாவை நம்ப் பண்றதுக்காக நம்ம இந்த டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரியான லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து அந்த ட்ரக்குக்கு வந்து நல்ல ஒரு மியூக்கோசல் பெர்மியபிலிட்டி இருக்கணும். ஸோ அதனால வந்து அந்த நம்ம மியூக்கோசல் அப்ளை பண்ணோம்னா அது வந்து நர்வ் டெர்மினல்ஸ் வந்து ரீச் ஆகுற மாதிரி. அண்ட் முக்கியமா ஒன்று என்னன்னா வந்து இந்த வாசோ கன்ஸ்ட்ரிக்டர்ஸ் இந்த டாபிக்கல் லோக்கல் அனஸ்தெட்டிக்ல வந்து ஆட் ஆகல. ஏன்னா வந்து அது வந்து மியூக்கோசல் பெர்மியபிலிட்டியும் கம்மி பண்ணிடும் அப்படின்றதுனால. அண்ட் மோர் ஓவர் இந்த டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் தேன் இன்ஜெக்டபிள் அனஸ்தெட்டிக்ஸ். ஸோ அந்த அந்த மெம்பரேன்ல இருந்து டிஃப்யூஸ் ஆகி உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மோஸ்ட்லி நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம், என்ன டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் காமனா யூஸ் பண்றோம்ன்றத பார்க்க போறோம். அப்படின்னாக்க வந்து லிடோகேன், பென்சோகேன், டெட்ராகேன், பிரிலோகேன், அப்புறம் எம்லான்னு சொல்லிட்டு யூடெக்டிக் மிக்சர் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இது வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினா வந்து inhibit depolarization of neural networks. இது வந்து எப்படி இதுவாகுது, அது வந்து எங்க போய் பைண்டிங் ஆகுதுன்றத பார்த்தாக்க தெரியும் நம்மளுக்கு. ஸோ என்ன ஆகும் பார்த்தா நம்ம அப்ளை பண்ற அந்த டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து இந்த சோடியம் கேட்டட் சேனல்ல போயிட்டு வந்து பைண்ட் ஆயிடும். அதனால வந்து என்ன ஆகுது, இந்த சோடியம் கேட்டட் சேனல் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுது. அப்புறமா என்ன ஆகும், அது அந்த இன்ஆக்டிவ் ஆயிடுறதுனால வந்து அந்த சோடியம் அயான்ஸ் வந்து இன்ஃப்ளக்ஸ் அதெல்லாம் நடக்காததுனால வந்து நர்வ் வந்து ஒரு த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல் வந்து ரீச் பண்ண முடியாது. அந்த நர்வ் வந்து த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணாதான் வந்து சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ கண்டக்ஷன் வந்து நர்வ் கண்டக்ஷன் நடக்காதனால நமக்கு வந்து பெயின் தெரியாது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். இந்த டிஃப்யூஷன் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் மாலிகுலை வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்ம அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின் ஆர் மியூக்கோசல் எபித்தீலியம் வந்து பெனிட்ரேட் பண்ணணும். அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின் பேர் என்ன, ஸ்ட்ரெடம் கார்னியம். ஸோ அதுக்கப்புறமா இது பெனிட்ரேட் பண்ணி கனெக்டிவ் டிஷ்யூ மூலியமா வந்து நர்வ் ஃபைபரை ரீச் ஆகும். ஸோ அங்க நர்வ் ஃபைபர் ரீச் ஆன பிறகு அந்த இடத்துல வந்து சோடியம் சேனல்ல வந்து போய் உட்கார்ந்துக்கிட்டு சோடியம் அயான்ஸை வந்து உள்ள வரத தடுக்கும். அதனால நர்வ் வந்து அந்த த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியலை வந்து ரீச் பண்ண முடியாது. அதனால பெயின் வந்து டிரான்ஸ்மிட்டே ஆகாம இருக்கும். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன ட்ரக் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு வந்து லிடோகேன். இது வந்து 2 ஃபார்முலேஷன்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஒன்று வந்து லிடோகேன் பேஸ், ஒன்று வந்து லிடோகேன் ஹைட்ரோகுளோரைடு. இப்போ வந்து இந்த லிடோகேன் பேஸ் வந்து வாட்டர்ல வந்து கரையவே கரையாது. ஸோ இது வந்து 5% கான்சென்ட்ரேஷன்ல வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா வந்து மியூக்கஸ் மெம்பரேன் இல்லாட்டி வந்து அப்ரேடட் டிஷ்யூ, லாஸ்டேட்டட் டிஷ்யூல இது யூஸ் பண்றாங்க. இன்டாக்ட் ஸ்கின்ல இது வந்து சரியா ஒர்க் ஆகாது. அண்ட் லிடோகேன் ஹைட்ரோகுளோரைடு எதுக்கு வந்தாங்க அப்படின்னு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா இந்த லிடோகேன் பேஸ் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து வாட்டர்ல ஒழுங்கா சால்யூபிள் ஆகாததுனால வந்து டிஃப்யூஷன் வந்து சரியா நடக்காது. ஸோ அந்த டிஃப்யூஷன் ஓவர் கம் பண்றதுக்கு இந்த லிடோகேன் ஹைட்ரோகுளோரைடு வந்து இன்ட்ரடியூஸ்ட் ஆச்சு. ஸோ இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 2%லே வந்து இது வந்து நல்லாவே வந்து டிஷ்யூவை வந்து பெனட்ரேட் பண்ணி
நம்மளுக்கு அனஸ்தீசியா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து லிடோகைன் வந்து நம்ம நார்மலா வந்து அலர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி லிடோகைன்ல. அண்ட் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் வந்து இந்த லிடோகைன் ஹைட்ரோகுளோரைடு வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டின்றது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5% லிடோகைன் பேஸ் தான் இது ஒரு 5 கிராம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதுல வந்து 250 மில்லிகிராம்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் லிடோகைன் ஹைட்ரோகுளோரைடு இருக்கும். இது வந்து எப்படியெல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பார்த்தாக்கா வந்து ஆயின்மெண்டா இதுவா இருக்கு, பேட்ச், சொல்யூஷன், ஸ்ப்ரே அந்த மாதிரி கூட நமக்கு இதுவா இருக்கு. அதுக்கடுத்து பென்சோகைன். பென்சோகைன் வந்து இது வந்து வாட்டர்ல வந்து சால்யூபிளே இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா வந்து இது வந்து நம்மளால வந்து இன்ஜெக்டே பண்ண முடியாது. ஸோ இது வந்து லிப்போஃபிலிக்னு சொல்லுவாங்க இந்த ட்ரக்கை. அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக்கல் அனஸ்தெட்டிக். இது வந்து அதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தாக்கா வந்து நம்ம எங்க அப்ளை பண்றோமோ அங்க வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். அதனால நமக்கு டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டா இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் லோக்கலைஸ்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம் வந்து நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா அலர்ஜிக் டு எஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். பட் எஸ்டர் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அலர்ஜி வந்து ரொம்ப காமன் தென் அமைடுக்கு அலர்ஜி, அமைட் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அலர்ஜி. அண்ட் சல்ஃபோனமைட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பேஷண்ட்க்கு நம்ம வந்து இந்த பென்சோகைன் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து இந்த சல்ஃபோனமைட்ஸோட ஆக்ஷனை வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணும். இது வந்து எப்படியெல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பார்த்தாக்கா ஏரோசல் ஸ்ப்ரே, ஜெல்லு, ஜெல் பேட்ச், ஆயின்மெண்ட் அப்படின்ட்டு வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அப்புறம் டெட்ராகைன். டெட்ராகைன் வந்து நம்மளுக்கு இது வந்து லாங் டியூரேஷன் லோக்கல் அனஸ்தெட்டிக். இது வந்து டாபிக்கலாவும் யூஸ் பண்ணலாம், இன்ஜெக்டபிளும் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து டாபிக்கல் பண்ணலாம். வில் ஸ்டிக் டு த டாபிக்கல் பார்ட். இது வந்து 5 to 8 டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பொட்டன்ட் தென் கொக்கேன். ஆன்செட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ. அதனால நம்ம வந்து ஒரு ட்ரக்கை அப்ளை பண்ணிட்டு 45 நிமிஷம் கழிச்சு தான் வந்து நமக்கு வந்து இந்த ஆக்ஷனே கிடைக்கும். நம்ம இது வந்து எங்க மெட்டபலைஸ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா பிளாஸ்மாலையும் லிவர்லையும். பை த என்சைம் வந்து அந்த பேர், என்சைமோட பேர் வந்து பிளாஸ்மா சூடோகோலினெஸ்டரேஸ். அந்த என்சைமோட பேர் மோஸ்ட்லி 4% கான்சென்ட்ரேஷன் தான் வந்து டாபிக்கல் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து மியூக்கஸ் மெம்பரேன் வழியாவே அப்சார்ப் ஆகுது. மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் டோஸ் வந்து 20 மில்லிகிராம். அவைலபிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா மோஸ்ட்லி வந்து இது ஸ்ப்ரேவா தான் அவைலபிளா இருக்கு. ஏரோசல் ஸ்ப்ரே 0.7 மில்லிகிராம் பர் ஸ்ப்ரே அப்படின்ற மாதிரி. அப்புறம் பிரிலோகேன் வந்து இது மோஸ்ட்லி வந்து இன்ஜெக்டபிள் ஃபார்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு இதுல வந்து என்ன ஆச்சு, இந்த பிரிலோகேன் வந்து ஒரு எம்லா யூடெக்டிக் மிக்சர் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்ல வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா ஃபார்ம் ஆச்சு. எப்படின்னாக்கா வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக்கல் அனஸ்தீசியாவா வந்து இருந்துச்சு. லிடோகைனை தனியா கம்பேர் பண்ணும்போது லிடோகைனும் பிரிலோகைனும் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டாபிக்கல் அனஸ்தெட்டிக் ஆக்ஷன் நமக்கு வந்து கிடைச்சது. இது வந்து எப்படி மிக்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தா வந்து 1:1 ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு இதையும் 1:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கும் கீழே இதுவாகுது. அதனால வந்து ஒரு ஆயில் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ஆயில்ல வந்து நிறைய லோக்கல் அனஸ்தெட்டிக் பேஸ் இருக்கும். அதனால ஈஸியா வந்து அந்த ஸ்கின்னோட பேரியரை வந்து கிராஸ் பண்ணி ரீச் அந்த டார்கெட் நர்வ் டெர்மினல்ஸ் வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆயில் ஆர் ஆல்வேஸ் லிப்போஃபிலிக். ஸோ இது வந்து நல்ல ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக்கா இருந்து நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் அனஸ்தீசியா வந்து நம்மளுக்கு டாபிக்கல் அனஸ்தீசியா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா கிடைக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ எம்லா பார்த்தாக்கா எம்லால வந்து ஒரு 2.5% லிடோகேன் 2.5% பிரிலோகேன் வந்து கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்க. இது வந்து இந்த ஒரு அனஸ்தீசியா வந்து இன்டாக்ட் ஸ்கின்னுக்கு வந்து சர்ஃபேஸ் அனஸ்தீசியாவை ப்ரொவைட் பண்ண முடியுது தென் அதர் அனஸ்தீசியா. ஏன்னா வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வந்து 1 hour முன்னாடி வந்து அப்ளை பண்ணணும் ப்ரொசீஜருக்கு முன்னாடி.
அண்ட் இது வந்து 1 hour கழிச்சு தான் வந்து அந்த நம்பிங் எஃபெக்ட் நடக்கும், விச் லாஸ்ட் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 hours. அப்புறம் வந்து ஒரு 1 to 2 hours அந்த ட்ரக்கை ரிமூவ் பண்ண பிறகு கூட அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தாக்கா வந்து congenital or idiopathic methemoglobinemia, children younger than 12 months, 12 months கீழே இருக்கிற சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்புறமா வந்து சில்ட்ரன் இந்த வெத் ஹீமோக்ளோபின் இன்டியூசிங் ஏஜென்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த அமைட் லோக்கல் சென்சிட்டிவிட்டி ஆர் எனி அதர் ப்ராடக்ட் இந்த ட்ரக்ல சென்சிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ண கூடாது.